கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் 10 மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 11வது மாதத்தில் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த அந்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் ஏவுகளுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தினுடைய முதல் நாளை கண்ட அநேகரை இந்த நாளில் காண முடியாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்களை பார்க்கிறோம், ஆபத்துகளை பார்க்கிறோம், விபத்துகளை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் மரண படுக்கையில் மரணத்திற்காக வியாதியின் நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபையின் நிமித்தமாய் இரக்கங்களின் நிமித்தமாய் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஜீவனோடு கூட வைத்து இந்த 11வது மாதத்தை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். 10 மாதங்களில் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், வியாதிகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு நெருக்கமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், அவமானங்கள், வியாதிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி பேசுகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஏன் தப்புவித்தார்? அவன் 3 வேளையும் அவன் இடைவிடாமல் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தான். அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய், வேண்டுதல் செய்கிறவனாய், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கக்கெபிலில், அந்த சிங்கங்களின் மத்தியில் இந்த சிங்கம் அவனை பீறிக்கொள்ளாதபடிக்கு, சிங்கம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு, சிங்கம் தானியேலை கொலை செய்யாதபடிக்கு, அவனுடைய மரணத்தை பார்க்காதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். ஏன் கட்டினார்? எப்போ கட்டினார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். அவன் இடைவிடாமல் தேவனை விசுவாசித்து நம்பி அவன் செபிக்கிற மனுஷனாய் இருந்தான், விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் சிங்கக்கெபிலில் போடுவதற்கு அனுமதித்தாலும், ஆனால் சிங்கங்கள் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை சுற்றி இருந்த ஜனங்கள், சுற்றி இருந்த ராஜா எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச நேரத்தில், ஆனால் அவன் ஆராதிக்கிற தானியேல் ஆராதிக்கிற தேவன், தானியேல் வேண்டிக் கொண்ட தேவன், தானியேல் விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட இருந்த தேவன் அவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல பார்க்கிறோம் 20ஆம் வசனத்தில், ராஜா கெபியின் கிட்ட வந்தபோதும் துயர சத்தமாய் தானியேலை நோக்கி கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியேலை கேட்ட பொழுது தானியேல் சொல்லுகிற காரியம், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில், இந்த மாதத்தில் முழுவதுமாய் விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத கிர்ச்சிக்கிற சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட வல்லவராய் இருக்கிறார். அந்த சிங்கங்களினுடைய வாய்களை, விரோதமாய் பேசுகிற சிங்கங்களின் வாய்கள், விரோதமாய் எழும்புகிற மனுஷர்களுடைய கிரிகள், பொல்லாத சத்துருவினுடைய கிரிகளை தேவன் கட்டி போடும்படியாக, அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்படி தூதனை அனுப்பணும் அப்படின்னா நீங்களும் நானும் தானியேலை போல ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பு தெய்வமே, நஸ்ரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறையா. இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளுக்கு நீர் தப்புவித்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் தூதனை அனுப்புங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.